உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும், ஆனால் சரியான நீதி உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில யாராவது இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே என்றால், இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உங்களுக்கு தருகிற மன்னா இதுதான். உங்கள் வழக்கை விசாரிக்கிற கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் மேல ஆசை வைத்து ஆகாப், யேசபேல் போன்றவர்கள் என்ன செய்தார்கள்? அவன் மேல பொய்யான குற்றச்சாட்டை வைத்து அவனை அழித்தார்கள். கர்த்தர் அந்த வழக்கை விசாரித்து யேசபேலின் குடும்பத்தில் ஒன்றுமில்லாதபடிக்கு கர்த்தர் நிர்மூலமாக்கினார். ஆண்டவர் எளியவர்களின் வழக்கை விசாரிக்கிற கர்த்தர். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில நியாயம் ஈடுபடும் போது, நீதி கிடைக்காமல் போகும்போது, ஆமேன், எல்லாம் போய்விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது என்று சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் உங்கள் காரியத்தை தெரியப்படுத்துங்கள். இதைதான் சங்கீதத்திலே பார்க்கிறோம். ஏழையானவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்புவிப்பான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுப்பா, எனக்கு நீதி செய்யுங்கப்பா, எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா என்று சொல்லி தன்னை ஒருவன் ஒப்புவிக்கும் போது அவனுடைய வழக்கை கர்த்தர் விசாரித்து கர்த்தர் நிச்சயமாக நீதி செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் வழக்கை எல்லாம் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் விசாரிப்பார். பல நேரத்தில் நமக்கு தோன்றும், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நீதி செய்யாம இருக்கிறீங்க? இந்த கேள்வி பல நேரத்தில் நமக்கு எழும்போது உண்டு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே நீடிய பொறுமையாயிருந்து என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பொறுமையா இருக்கிறார் என்றால் அவரால் செய்ய முடியாமலோ செய்ய மாட்டார் என்றோ அல்ல. அவர் பொறுமையாயிருந்து நீதி செய்யும் வேளையிலே நிச்சயமாய் நீதி செய்வார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தரிடத்தில் காரியத்தை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் விசாரிப்பார்.